friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம ஜெனரல் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ்ல மத்தவங்க கிட்ட எப்படி நம்ம கொஸ்டின் பண்றது, மத்தவங்க நம்ம கிட்ட கொஸ்டின் பண்ணா எப்படி அதுல இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்றது, எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா சொல்லியிருக்கேன். நீங்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. வித்வுட் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Let's see the first question. நீ என்ன செய்கிறாய் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷன், நீங்க எந்த வேலையில இருக்கீங்க, எந்த ஜாப்ல இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதை எப்படி கேட்கலாம்? What do you do அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை கொடுக்கலாம்? I am a teacher or I am a doctor. உங்களோட ப்ரொஃபஷனை அங்க போட்டுக்கலாம். I am a teacher or I am a doctor. I have my own business. நிறைய பேர் வந்து அவங்களோட சொந்த தொழில் ஏதாவது செய்வாங்க, ஓன் பிசினஸ் ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம இப்படி ரிப்ளை கொடுக்கலாம். I have my own business. I am between jobs. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் வந்து அவங்களோட ஜாபை குவிட் பண்ணிட்டு வேற ஒரு நியூ ஜாபை தேடுவாங்க. அவங்களுக்கு இன்னும் நியூ ஜாப் கிடைச்சிருக்காது. அப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், I am between jobs. I am between jobsனா நீங்க ஒரு நியூ ஜாபை தேடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பழைய ஜாபை குவிட் பண்ணிட்டு புது ஜாபை தேடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். I am between jobs. So what do you doக்கு நீங்க எப்படி ரிப்ளை பண்ணலாம்னா, I am a teacher or I am a doctor. உங்களோட ப்ரொஃபஷனை எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல நீங்க ஒரு சொந்த பிசினஸ் ஏதாவது பண்றதா இருந்தா I have my own businessன்னு சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு நியூ ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா I am between jobsன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், are you married அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு அர்த்தம். நீங்கள் திருமணமானவரா? அதுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்கலாம்? Yes, I am married. If you are married, you can say yes, I am married. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லலாம், Yes, I am married. No, I am still single அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகலனா இந்த மாதிரி சொல்லலாம், No, I am still single. Let's see the next question. What do you do in your free time? உங்கள் ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய ஃப்ரீயான டைம்ல நீங்க என்ன செய்வீங்கன்னு கேக்குறீங்க. I prefer to play different games in my free time. இங்க வந்து நீங்க preferன்ற verb கூட யூஸ் பண்ணலாம், இல்ல like. So ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். I prefer to play different games in my free time னு சொல்லலாம், இல்ல I like to play different games in my free time. அப்படின்னா என்னோட ஃப்ரீ டைம்ல நான் டிஃபரெண்டான கேம்ஸ் விளையாடுவேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், I would like to watch movies in my free time. நான் என்னோட ஃப்ரீ டைம் எனக்கு டைம் கிடைச்சா நான் வந்து மூவிஸ் நிறைய பார்ப்பேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், I really don't have any free time. எனக்கு ஃப்ரீ டைமே கிடைக்கல, எனக்கு ஓய்வு நேரமே கிடைக்கலன்றதுக்கு இப்படி சொல்லலாம், I really don't have any free time. நெக்ஸ்ட் கொஸ்டின், what time is it அப்படின்னா இப்ப டைம் என்னன்னு அர்த்தம். டைம் என்ன, அதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை கொடுக்கலாம்? It is 5 o'clock. ஃபார் எக்ஸாம்பிள் 5 o'clock இருந்தா நீங்க எப்படி சொல்லலாம்? It is 5 o'clock. Sorry, I have no watch. நீங்க சப்போஸ் வாட்ச் கட்டிலனா நீங்க இந்த மாதிரி சொல்லலாம், Sorry, I have no watch. It's around 7 அப்படின்னா 7 எக்ஸாக்ட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 6:55 இல்ல 6:50 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ 7க்குள்ள இருந்தா நீங்க around 7 சொல்லலாம். It is around 7. So what time is it னா நீங்க இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துக்கலாம். It is 5 o'clock. Sorry, I have no watch னா என்கிட்ட வாட்ச் நான் கட்டிலன்னு அர்த்தம். It is around 7 னா எக்ஸாக்ட்டா 7 கிடையாது. 7க்குள்ள 6:55 or 6:50 எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், do you need any help? உங்களுக்கு ஏதாவது தேவையா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையான்னு அர்த்தம். அதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை கொடுக்கலாம்னா, no thanks. யாராவது உங்களை கேட்குறாங்க, do you need any help? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையானா no thanks, பரவாயில்ல, தேவையில்லைன்னு அர்த்தம். I will be thankful. இது வந்து நம்ம ஃபார்மலா சொல்றது, I will be thankful. எஸ், எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை, I will be thankfulனா உங்களுக்கு நான் தேங்க்ஃபுல்லா இருப்பேன், ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன். I will be grateful கூட நீங்க சொல்லலாம். Yes, I really need your help. இது வந்து இன்ஃபார்மலா, I really need your help. Yes, எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவைன்னு அர்த்தம். ஸோ நீங்க இந்த மாதிரியே ரிப்ளை கொடுக்கலாம். No thanksனா பரவாயில்ல, ஹெல்ப் தேவையில்லைன்னு அர்த்தம். I will be thankfulனா எஸ், எனக்கு ஹெல்ப் தேவை, நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருப்பேன்னு அர்த்தம். Yes, I really need your helpனா எஸ், எனக்கு வந்து கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், how is it going? எப்படி போகிறது, உங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா? How is it going? It's going good அப்படின்னா என்னோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். It's going good. Not that much worse. நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப மோசமாலாம் போல, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். Not that much worse. How are things with you? அப்படின்னா ஒருத்தவங்க உங்களை பார்த்து கேட்குறாங்க, how is it going? நீங்க சொல்லிட்டீங்க it's going good. இது நல்லா தான் போயிட்டு இருக்கு, என்னோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க திருப்பியும் உங்க ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறீங்க, உங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க. அதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம், how are things with you? உங்களோட லைஃப் எப்படி போயிருக்கு, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். How are things with you?
நெக்ஸ்ட் கொஸ்டின், how are you feeling அப்படின்னா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தம். அதுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்கலாம்? I'm absolutely fine. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். I'm absolutely fine. A little disturbed அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் அப்படின்றதுக்கு a little disturbed அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், why do you leave so early? நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்புகிறாய்? நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்கன்னு கேட்கறதுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம்? Why do you leave so early? Because I had something important to do. நான் ஏன் சீக்கிரமா போறேன்னா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு, அதை நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும்ன்றீங்க. Because I had something important to do. Not that much early அப்படின்னா நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமா போகலையேன்னு அர்த்தம். Not that much early. நான் கரெக்டான டைம் தான் போறேன், நான் சீக்கிரமாலாம் இன்னைக்கு கிளம்பலன்னு அர்த்தம். Not that much early. Next question is, where would you like to go? நீ எங்கே செல்ல விரும்புகிறாய்? நீங்க எங்க போறதுக்கு விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு ரிப்ளை நம்ம எப்படி கொடுக்கலாம்? I would like to go to the beach. நான் வந்து பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். I would like to go to the beach. I don't want to go anywhere. நான் எங்கேயும் போலப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? I don't want to go anywhere. நான் எங்கேயும் போல. I would prefer to stay home. Prefer பதிலா நீங்க like கூட யூஸ் பண்ணிக்கலாம். I would like to stay home கூட சொல்லலாம். இல்லனா I would prefer to stay home. நான் வீட்ல இருக்க தான் ஆசைப்படுறேன், நான் வீட்லயே இருக்கன்றதுக்கு இதுக்கு அர்த்தம். I would prefer to stay home. Next question is, how was your day? அப்படின்னா உங்கள் நாள் எப்படி இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரவங்க கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, உங்களோட நாள் இன்னைக்கு எப்படி போச்சு, how was your day ன்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு எப்படி நம்ம ரிப்ளை கொடுக்கலாம்? ரியலி மார்வலஸ் அப்படின்னா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது இன்னைக்கு டேன்னு சொல்லுவோம். ரியலி மார்வலஸ். இட் வாஸ் அ வெரி பிஸி டே. இன்னைக்கு ரொம்ப பிஸியான நாளாக இருந்துச்சு, நிறைய ஒர்க் இருந்துச்சுன்னு அர்த்தம். இட் வாஸ் அ வெரி பிஸி டேன்னு கூட சொல்லலாம். ஸோ டயரிங். ஸோ டயரிங்னா ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, இன்னைக்கு நாளே ரொம்ப டயர்டான ஒர்க்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப அதிகமான ஒர்க் இருந்துச்சு, அதனால ஸோ டயரிங் கூட நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஸோ ஹவ் வாஸ் யோர் டேக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துக்கலாம். ரியலி மார்வலஸ், இட் வாஸ் அ வெரி பிஸி டே அண்ட் ஸோ டயரிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் வுட் யூ லைக் டு ட்ரிங்க்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டா நம்ம கேட்போம் இல்லையா, என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்போம் இல்லையா, என்ன குடிக்க விரும்புகிறாய், நீங்கள் என்ன குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். Just a cup of tea please. எனக்கு வந்து டீ மட்டும் போதும்னு அர்த்தம். Just a cup of tea please. Nothing for me thanks. எதுவுமே வேண்டாம், தேங்க்ஸ்னு அர்த்தம். Nothing for me thanks. I would like a glass of water. எனக்கு ஒரு டம்ளர் வாட்டர் மட்டும், தண்ணி மட்டும் போதும்னு அர்த்தம். I would like a glass of water. ஸோ நீங்க இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸை நீங்க ரிப்ளை பண்ணலாம். Just a cup of tea please, nothing for me thanks, or I would like a glass of water. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் யூ கிவ் மீ அ ஹேண்ட் அப்படின்னா உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, உங்களால எனக்கு உதவ முடியுமான்னு அர்த்தம். அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணலாம்? ஐ எம் ரியலி டைட் அப் அட் திஸ் டைம். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். டைட் அப்னா ஒரு ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் ஃப்ரீ இல்லைன்னு அர்த்தம். ஐ எம் ரியலி டைட் அப் அட் திஸ் டைம். சாரி, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஷூர் ஜஸ்ட் அ மொமெண்ட். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஷூர் ஜஸ்ட் அ மொமெண்ட். சாரி ஐ காண்ட் ஹெல்ப் யூ. சாரி, கண்டிப்பா என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சாரி ஐ காண்ட் ஹெல்ப் யூ. என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த விதமாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஐ எம் ரியலி டைட் அப் அட் திஸ் டைம்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அந்த டைமில் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஷூர் ஜஸ்ட் அ மூமெண்ட், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அர்த்தம். சாரி ஐ காண்ட் ஹெல்ப் யூனா கண்டிப்பாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிட் யூ see him? நீ அவனை பார்த்தியா? நீ அவனை பார்த்தியா? அவங்கள பார்த்தீங்களான்றதுக்கு டிட் யூ see him? Yes, I saw him at the mall yesterday. ஆமா, நான் அவரை பார்த்தேன், மால்ல நேத்து பார்த்தேன்னு அர்த்தம். Yes, I saw him at the mall yesterday. நான் அவரை மால்ல நேத்து பார்த்தேன்னு அர்த்தம். Actually, I could not see him anywhere. நீங்க அவரை பார்க்கலனா இந்த மாதிரி சொல்லலாம். Actually, I could not see him anywhere. நான் அவரை எங்கேயுமே அவரை பார்க்கலன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா I saw him அந்த பர்டிகுலர் பிளேஸ் போட்டுக்கலாம். நான் இங்கே மால்னு கொடுத்துருக்கேன். I saw him at the mall yesterday. பார்க்கவே இல்லைன்னா இந்த மாதிரி செகண்ட்ஸ் ரிப்ளையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஐ குட் நாட் see him anywhere. நான் அவரை வந்து எங்கேயுமே பார்க்கலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட்ஸ் a weather like? அப்படின்னா வானிலை எப்படி இருக்கிறது, அதுதான் இதோட மீனிங். வாட்ஸ் a weather likeனா வானிலை, வெதர் வந்து எப்படி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர்ஸ் கொடுக்கலாம்னா, இட்ஸ் ரியலி நைஸ் வெதர். இன்னைக்கு ரொம்ப வெதர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் ரியலி நைஸ் வெதர். It's raining outside. Suppose மழை பெஞ்சா நீங்க it's raining outside. வெளியில மழை பெய்யுதுன்னு மீனிங். It's sunny. Sunnyனா ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு அர்த்தம். It's sunny.
So what's the weather like? நீங்க இந்த விதமா answers கொடுக்கலாம். It's really nice weather, or it's raining outside, or it's sunny. So my dear friends, definitely I hope this video will be helpful for you. If you like this video, like and share with your friends, and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.